லைஃப்ல சில விஷயத்த நம்ம மாற்றணும்னு நினைக்கலாம், ஆனால் கடைசியில் அது எப்படி போய் முடியுங்கிறது நம்ம கையில் இல்லை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு தடவை யமதர்மராஜா ஒரு குருவியை உத்து பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்த கருட பகவான் குருவிக்கு கேடு கால ஆரம்பிச்சிருச்சு போல நினைச்சு உடனே அந்த குருவியை தூக்கிட்டு 1000 மைல் கடந்து ஒரு மரத்தோட பொந்துக்குள்ள அந்த குருவியை வைக்கிறாங்க. ஆனா அந்த குருவியை வச்ச அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த பாம்பு கண்ணுமிக்கிற நேரத்துல அந்த குருவியை விழுங்கிருச்சு. இதை பார்த்த கருட பகவான் ரொம்பவே வருத்தப்படுறாரு. இந்த குருவியை காப்பாற்றணும்னு நினைச்ச நம்மளே அதுக்கு யமனாயிட்டமே நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட திருப்பி யமதர்மராஜா இருக்கிற இடத்துக்கே வராரு. இப்ப யமதர்மராஜா கருட பகவானை உற்று நோக்குறாரு. அதை பார்த்து அவரும், நான் பகவான் விஷ்ணுவை முதுகுல சுமந்துட்டு போறவன், என்ன உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ரொம்ப கோவத்தோட சொல்றாரு. அதுக்கு யமதர்மராஜா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அந்த குருவியை உத்து பார்த்ததுக்கான நோக்கம் இந்த குருவி இன்னும் கொஞ்ச நேரத்துல 10,000 மைல் கடந்து ஒரு மர பொந்துல இருக்க பாம்பால இறந்து போகணும்னு விதி இருக்கு, அது எப்படி நடக்க போகுதுன்னு நினைச்சு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதோட விதியில என்ன இருந்துச்சோ அது அப்படியே நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி லைஃப்ல சில டைம் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு சொல்லி நீங்க தேவையில்லாம குழம்பாதீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.